வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். சிரியாவில் நடக்கும் போரில் சன்னி பிரிவு இஸ்லாமிய இயக்கங்களின் கூட்டணி சிரியாவின் மத்திய நகரமான ஹமாவை கைப்பற்றியது பற்றி பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் வெளியிட்ட காணொளியில் தெரிவித்திருந்தோம். சன்னி பிரிவு இஸ்லாமிய இயக்கங்கள் சிரியாவில் வெவ்வேறு மாகாணங்களில் அவர்களின் அதிர்ச்சி அதிவேக முன்னகர்வை தொடர்வதால் மத்திய நகரமான ஹமாவை கைப்பற்றியதுடன் அவர்கள் ஓய்ந்துவிடப் போவதில்லை என்பதை அவர்களது அடுத்தடுத்த நடவடிக்கைகள் காட்டுகின்றன. ஹமா நகரத்திற்கு வெளியே உள்ள சிறு சிறு நகரங்களை நோக்கி ஹயாத் டாக்ரீர் அல் ஷாம் சுருக்கமாக HTS தலைமையிலான இஸ்லாமிய இயக்கத்தினர் நகர தொடங்கி உள்ளார்கள். ஹமா நகரமே அவர்களிடம் 24 மணி நேரத்திற்குள் வீழ்ந்த நிலையில் சிறிய நகரங்களை கைப்பற்றுவது அப்படியொன்றும் சவாலான விஷயமாக இருக்கப் போவதில்லை. சிரிய ஜனாதிபதி அசாத்தின் சாம்ராஜ்யம் சரிந்து கொண்டிருப்பதுடன் அங்கு பல ஆண்டுகளாக ஈரான் அமைத்த கோட்டைகளும் தகர்ந்து போகின்றன. அதற்கு காரணமும் ஈரான் தான். ஈரான் இஸ்ரேலில் ஒரு போரை தொடங்குவதற்காக கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலுக்குள் தாக்குதல் நடத்துமாறு ஹமாஸுக்கு உத்தரவிட்டது. அதனால் தொடங்கிய காசா போரில் இஸ்ரேல் காசாவை தரைமட்டமாக்கியது. ஹமாஸ் தலைவரே இல்லாத இயக்கமாக தினம் தினம் அழிகிறது. அதே நேரத்தில் ஹெஸ்போல்லாவையும் இஸ்ரேலை தாக்குமாறு உத்தரவிட்டது ஈரான். கிடைத்த பலன் ஹெஸ்போல்லாவின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லா தமது தளபதிகள் புடைசூழ மேலே போய்விட்டார். அது சிரியாவில் எங்கே பாதிக்கிறது என்றால் சிரியாவுக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் கொடுத்த நாடுகள் 2. ஒன்று ஈரான், மற்றையது ரஷ்யா. இவர்களது ஏற்பாடு என்னவென்றால் ரஷ்ய வான் பாதுகாப்பு மற்றும் வான் தாக்குதல்களை செய்யும், தரையில் அதை செய்ய வேண்டியது ஈரான். ஈரானிடம் ஒரு உயர்ந்த குணம் உள்ளது. அது என்னவென்றால் இஸ்ரேலுக்கு எதிராக தானே நேரடியாக இறங்குவதில்லை. பணமும் ஆயுதங்களும் கொடுத்து தமது ஆதரவு இயக்கங்களை ஏவி விடுவார்கள். இஸ்ரேல் திருப்பி அடித்தால் மேலே போவது ஈரானியர்கள் இல்லாத ஆதரவு இயக்கத்தினர்தான். அந்த வகையில் ஈரானுக்காக சிரியாவில் தரை பாதுகாப்பை பெரிய அளவில் கவனித்துக் கொண்டது ஹெஸ்போல்லா. ஈரானின் உத்தரவில் ஹெஸ்போல்லா தொடங்கிய இஸ்ரேலிய போர் ஈரான் எதிர்பார்த்ததை விட தலைகீழாக மாறவே ஹெஸ்போல்லா சிரியாவில் இருந்து தமது இயக்கத்தினரை லெபனானுக்குள் நகர்த்த வேண்டியதாயிற்று. ஒரு சிறிய நகரத்தில் பாதுகாப்புக்கு ஹெஸ்போல்லாவை 2000 பேரை நிறுத்தியிருந்தால் அவர்களது மாற்றீடு செய்ய ஈரான் 500 துருப்புக்களை அனுப்பியது. இப்படியாக பாதுகாப்பு விஷயத்தில் சிறிய நகரங்கள் மிக பலவீனமாக இருந்த நிலையில் HTS தலைமையிலான இஸ்லாமிய இயக்கத்தினர் கடந்த வாரத்தில் சிரியாவில் புகுந்து விளையாடுகிறார்கள். தமது போருக்காக இரவல் துருப்புக்களை பலி கொடுக்கும் ஈரானின் உயர்ந்த உள்ளம் இப்போது பின்னுதைப்பு செய்துவிடவே ஷியா பிரிவு ஈரானிய இயக்கத்தினர் அவர்களுக்கு தொடர்பே இல்லாத சன்னி பிரிவு அரபு நாடான சிரியாவில் உயிரை விடுகிறார்கள். சிரிய இராணுவம் நேற்று வியாழக்கிழமை ஹமா நகரத்தின் கட்டுப்பாட்டில் தம்மிடம் இல்லை என்று அறிவித்தது. கடந்த சில மணி நேரங்களாக நமது இராணுவ துருப்புகளும் தீவிரவாத இயக்கங்களுக்கும் இடையே மோதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் இந்த இயக்கங்கள் நகருக்குள் இருந்த ஏராளமான பாதுகாப்பு தடைகளை உடைத்து உள்ளே நுழைந்ததாக சிரிய இராணுவம் தெரிவித்துள்ளது. HTS தாக்குதல் படைகளை வழிநடத்திய தளபதி லெப்டினன்ட் கேர்னல் ஹசன் அப்துல் கானி எங்கள் படைகள் நகரின் பெரிய அளவிலான சுற்றுப்புறங்களுக்குள் நுழைந்து விடுவித்தன. மேலும் எதிரி படைகள் சரிந்து அழிந்து மீதமுள்ளவர்கள் முழுமையாக வெளியேற்றப்பட்டனர் என்று தெரிவித்தார். இஸ்லாமிய சன்னி மத பிரிவு HTS அதி ஜாக்கிரதையாக செயற்படுகிறது. IS இயக்கம் போல எதிரி துருப்புக்களை கொல்லவில்லை. அவர்களை ஆயுதமின்றி உயிருடன் வெளியே அனுப்புகிறார்கள். பொதுமக்களை தாக்கவில்லை. இராணுவத்துடன் தொடர்பற்ற உள்கட்டமைப்புகளை சேதப்படுத்தவில்லை. தாம் ஒரு கடும்போக்கு ஜிகாதி குழு அல்ல என்று நிரூபிக்கும் முயற்சியில் உள்ளார்கள். இது அவர்களின் சொந்த கொள்கையா அல்லது இது ஈரான் சொல்வது போல் அதன் பின்னணியில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் உள்ளார்களா என்று கூறுவது கடினம். இஸ்லாமிய சன்னி மத பிரிவு HTS இயக்கத்தின் தலைவர் அபு முஹம்மது அல் ஜோலானி வெளியிட்டிருந்த 2வது காணொளி உரையில் தமது இயக்கத்தின் புரட்சிகர படைகள் சிறிய நகரம் ஹமாவை கைப்பற்றியதாக அறிவித்தார். அவர் மேலும் தெரிவித்த போது இது பழிவாங்கும் போக்கில் இருந்து விடுபட்டு கருணை நிறைந்த வெற்றியாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்றார். இஸ்லாமிய சன்னி மத பிரிவு HTS இயக்கம் பொதுமக்களை தாக்கியதாக இதுவரை எந்த தகவலும் கிடையாது. இதுவரை சிரியாவில் நடந்த போர்களில் இருந்து இது முற்றிலும் மாறுபட்ட போராக இது நடக்கிறது. சிரிய கண்காணிப்பு அமைப்பின் கூற்றுப்படி தாக்குதல் தொடங்கியதிலிருந்து சிரியாவில் 727 பேர், பெரும்பாலும் துருப்புக்கள், ஆனால் 111 பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். கொல்லப்பட்ட பொதுமக்கள் சிரிய மற்றும் ரஷ்ய விமான தாக்குதல்களில் கொல்லப்பட்டுள்ளனர். HTS இயக்கத்தின் முன்னேற்றத்தை தடுக்க போராடி வரும் ஜனாதிபதி பஷார் அல் அசாத்தின் படைகளை வலுப்படுத்தும் முயற்சியாக முதல் தடவை ரஷ்யா விமான தாக்குதல்களை நடத்தியது. அதைத் தொடர்ந்து சிரிய விமானப்படை விமான தாக்குதல்களை நடத்தியது. ஹமா நகரின் வடக்கு புற பகுதி
ஹமா நகரின் வடக்கு புறநகர் பகுதியில் உள்ள தல் பிரதேச நகரத்தில் சில சன்னி மதப்பிரிவு இயக்கங்கள் கடந்த சில நாட்களில் எஸ்டிஎஸ்க்கு தங்கள் விசுவாசத்தை உறுதியளித்தனர். சிரியாவின் பன்முகத்தன்மையை பாதுகாப்பதற்கான வாக்குறுதிகள் இருந்த போதிலும் அல் காய்தாவுடன் எஸ்டிஎஸின் முன்னாள் தொடர்பு குறித்து மத சிறுபான்மையினர் கவலைகளை வெளிப்படுத்தியுள்ளனர். அதே நேரத்தில் குர்திஷ் குடியிருப்பாளர்கள் துருக்கி ஆதரவு சிரிய தேசிய ராணுவம் எஸ்என்ஏ இஸ்லாமிய இயக்க கூட்டணியில் பங்கு பெற்றுள்ளதால் அஞ்சுகின்றனர். சிரிய ஜனாதிபதி பஷார் அல் அசாத் மற்றும் அவரது தந்தை ஹாபிஸ் அல் அசாத் ஆகியோருக்கு எதிரான எதிர்ப்பின் கோட்டையாக ஹமா நகரத்தின் வரலாற்றின் காரணமாக பலருக்கு இந்த நகரம் ஒரு குறியீட்டு மதிப்பை வைத்திருக்கிறது. 1982 நகரத்தை முஸ்லிம் சகோதரத்துவத்தின் தலைமையிலான எழுச்சியினை தொடர்ந்து ஹாபிஸ் அல் அசாத் அடக்குமுறை, கொலைகள் மற்றும் விமான தாக்குதல்களின் கொடூரமான தாக்குதலை தொடங்கினார். சிரியா அறிக்கை என்ற ஊடகத்தின் தலைமை ஆசிரியர் ஜிகாத் ஜாசிகி ஹமாவின் இழப்பு அலிப்போவை மீட்டெடுக்க முடியும் என்ற எந்த அரசாங்கமும் நம்பினால் அது தோல்வியில் முடிந்துவிடும் என்பதற்கான உத்தரவாதம் என்று கூறினார். அவர் மேலும் கூறிய போது ஹமா நகரத்தின் வீழ்ச்சியின் முக்கியத்துவம் என்னவென்றால் அது ஆட்சியை இனி பின்வாங்க முடியாத சூழ்நிலையில் வைக்கிறது என்று அவர் விளக்கினார். ஹமாவின் வீழ்ச்சிக்கு பின்னர் ஹோம்ஸ் டமாஸ்கஸின் கடைசி தற்காப்பு வரிசையாக உள்ளது. அதன் வீழ்ச்சி அசாத் அரசாங்கத்தை நடுங்க வைத்துவிடும் என்று அவர் குறிப்பிட்டார். அவரது கூற்றுப்படி ஹமா நகரம் மூலோபாயமானது அல்ல, ஆனால் ஹோம்ஸ் நகரம் மூலோபாயமானது. ஏனெனில் அது டமாஸ்கஸை கடலோர பகுதியுடன் இணைக்கின்றது. ஹோம்ஸ் ஜனாதிபதி அசாத்தின் விசுவாசமான தளத்தின் மையம். அத்துடன் ஈரானியர்கள் ஹோம்ஸை இழப்பது லெபனானுக்கான ஆயுத கடத்தல் வாய்ப்பை இழக்க நேரிடும் என்று அவர் கூறினார். தலைநகர் டமாஸ்கஸ்க்கு முன்பு அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள கடைசி பெரிய கோட்டை ஹோம்ஸ். அதன் வீழ்ச்சி நிச்சயமாக அசாத் அரசாங்கத்தை பாதிப்படைய செய்யும்.